நீங்கள் எப்போயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உண்மையான துறவிகளுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. இந்த துறவிகளுக்கு எந்த கவலையுமே கிடையாது, எதை பற்றின துக்கமும் கிடையாது, எதை பற்றின பயமுமே கிடையாது. ஆனால் சாதாரண மக்களுக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும், எதையாவது நினச்சி பயப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பயம் துக்கம் இதெல்லாம் எதனால் இந்த சாதாரண மனிதர்களுக்கு வருது, ஏன் இதிலிருந்து இந்த துறவிகள்லாம் விடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் இந்த ஜென் துறவிகள்லாம் இருக்கிற ஆசிரமத்தில் ஒரு ஜென் துறவி அங்கே இருக்கிற சீடர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சீடர்களில் ஒருவர் எழுந்து, ஐயா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவியுமே, கேளுப்பா என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த சீடர் சொல்கிறாரு, ஐயா மனிதர்களுக்கு எதனால் இந்த துக்கம் ஏற்படுது? ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏதாவது நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதை கொஞ்சம் எனக்கு விளக்கி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் அந்த துறவிக்கிட்ட கேட்குறாரு. இதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இதை நான் சாதாரணமாக உனக்கு சொன்னால் புரியாது, இதை விளக்கிறதுக்காக உனக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன், அதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு மனிதர் அவர் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வராரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி மனைவி அப்புறம் 3 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க குழந்தைகள் எல்லாமே நல்லா வளர்ந்து நல்ல பெரிய ஆள் ஆகிட்டாங்க. இவர் அவங்க ஃபேமிலியோட ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு. அவர் ஒரு வியாபாரி. அந்த வியாபாரத்தில் வர காசை வச்சு அந்த கிராமத்தில் ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டியிருக்காரு. அதே போல் அந்த ஊருக்குள்ளே ஒரு வீடு கட்டியிருக்காரு. அதே மாதிரி அவருடைய பண்ணை வீடு ஒன்று எப்போயாவது ரெஸ்ட் எடுக்க போகிறதுக்காக கொஞ்சம் தள்ளி ஒரு இடம் வாங்கி அங்கே ரொம்ப அழகாக கட்டி வச்சுருக்காரு. அந்த பண்ணை வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கட்டியிருக்காரு. பல விதமான பொருட்களை பல நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணி இருக்கிறதுலே விலை உயர்ந்த பொருட்கள்லாம் பயன்படுத்தி அவ்வளோ கலைநயத்தோடு கட்டி வச்சுருக்காரு. அந்த பண்ணை வீடை பார்க்குறதுக்காக பல பேர் வந்து போவாங்க. அதில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பண்ணை வீடை விலைக்கு வேணால் கொடுங்களேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருடைய வீட்டை பற்றின செய்தி பல கிராமங்களுக்கு பரவிடுச்சு. அந்த கிராமங்களில் இருந்த பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் அந்த வீட்டை பார்த்தாங்க. பார்த்த எல்லாருக்குமே அந்த வீடு பிடிச்சி போயிடுச்சு. இப்போ எல்லாருமே இந்த மனிதர்கிட்ட, நீங்கள் கட்டின காசை விட நாங்கள் 2 மடங்கு 3 மடங்கு காசு கொடுக்குறோம், இந்த வீட்டை எங்களுக்கு விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மனிதர், இல்லைங்க ஐயா இப்போதைக்கு நான் அந்த வீட்டை விற்கிற ஐடியாவில் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவார். ஆனால் இவர் மனசுக்குள்ளே என்னென்னா, இப்படியே வச்சுருந்தோம்னா அவனை ஒரு சில ஆண்டுகளில் இதோட விலை ரொம்ப அதிகமாகும், அந்த சமயத்தில் விற்றுறலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுருந்தார். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு சமயம் அவர் தொழில் ரீதியாக பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு ஒரு சில நாட்கள் கழித்து திரும்ப அந்த கிராமத்துக்கு வந்தார். வந்தபோது பார்த்திங்கன்னா நிறைய ஆட்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது, ஐயா உங்களுடைய பண்ணை வீடு தீப்பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை அணைக்கிறதுக்காக தான் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஐயோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவர் பதறிக்கிட்டு வேகமாக ஓடுறாரு. போய் பார்த்தா அவருடைய பண்ணை வீடு முழுவதுமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே ஏதோ ஒரு சில மக்கள் மட்டும்தான் அதை தீயை அணைக்கிறதுக்காக ஏதோ பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பல பேர் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்படி எரியுது அப்படின்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியலை, ஏன்னா முழுவதுமே எரிய ஆரம்பிச்சிருச்சு. இவர் அங்கே மண்டி போட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்னுடைய காசு பூரா அப்படி கரியாக போய்கிட்டு இருக்குதே, இதுக்கு இந்த பண்ணை வீட்டுக்கு பல மடங்கு விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆட்கள்லாம் இருந்தாங்க, அப்போவே நான் கொடுத்து வந்துருக்கலாமே, இப்போ தேவையில்லாமல் என்னுடைய காசெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சே, மறுபடியும் நான் எப்படி இந்த வீட்டை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட வாய் விட்டு கத்தி அழுதுகிட்டு இருக்காரு. இவர் அப்படி அழுதுகிட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த மனிதரோட முதல் பையன் வேகமாக ஓடி வந்து, அப்பா எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்னப்பா கேள்வி கேட்குற, நம்மளுடைய வீடு இங்கே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு,
இதை பார்த்து உனக்கு அழுக வரலையா, ஏன் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை திட்டுறாரு. அதுக்கு இவருடைய பெரிய பையன் சொல்கிறான், அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வீட்டை நான் 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு பெரிய பணக்காரருக்கு விற்றுட்டேன். அதனால் இப்போ இந்த வீடு நமக்கு சொந்தம் கிடையாது, இது வந்து அந்த மனிதருக்கு தான் சொந்தம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அவர் முகத்தில் இருந்த எல்லா சோகமுமே உடனே மறைஞ்சு போயிடுது. உடனே அவர் மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி. சரி, எப்படியோ இது நம்ம வீடு கிடையாது, வேறு யாரோ ஒருத்தர் வந்து விலை கொடுத்து வாங்கிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அங்கே மக்களாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுபோல் இவரும் நின்று அந்த வீடு எறிகிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போது அவருடைய 2வது மகன் வேகமாக ஓடி வரான். என்னப்பா நம்ம வீடு வந்து பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நீங்கள் ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, என்னப்பா உனக்கு விஷயம் தெரியாதா, உன்னுடைய அண்ணன் தான் வந்து இந்த வீட்டை விற்றுட்டானே, இது நம்ம வீடு கிடையாதுப்பா, இது யாரோ ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி, அது ஏதோ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த 2வது மகன் சொல்கிறான், அப்பா அண்ணன் வந்து உங்கள்கிட்ட சரியாக வந்து தகவலை சொல்லலை, இந்த வீட்டை விற்றுட்டு அதுக்கு அட்வான்ஸ் மட்டும் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம், மற்றபடி அந்த முழு காசுமே நம்ம வாங்கவே கிடையாது. இந்த வீட்டை நல்லபடியாக ஒப்படைச்சா தான் அவர் முழு காசு கொடுப்பாரு. இப்போ மொத்தமே எரிஞ்சு போயிடுச்சு, இதை வச்சு நம்ம எப்படி காசை வாங்க முடியும், என்னப்பா புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 2வது மகன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே மறுபடியும் அவர் வந்து கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ மறுபடியும் என்னுடைய காசெல்லாம் போயிடுச்சே, இப்போ தான் நினச்சேன் என்னுடைய காசு வந்துருச்சுன்னு, ஆனால் இன்னும் இந்த வீடு விற்கலை போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முகத்தில் மறுபடியும் அந்த போன சோகம் உடனே வந்துருச்சு. மறுபடியும் வாய் விட்டு கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது அவருடைய 3வது மகன் வரான். அவன் வேகமாக ஓடி வந்து, அப்பா கவலைப்படாதீங்கப்பா, இப்போ தான் அந்த மனிதர் ஃபோன் பண்ணார், அதாவது இந்த வீட்டை வாங்கினார் இல்லையா, அந்த மனிதர் ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணி என்ன தான் வீடு எரிஞ்சு போயிட்டாலையும் நான் பேசின மாதிரி காசு கொடுத்துட்றேன், நான் எப்போவுமே வாக்கு சுத்தமானவன், அதனால் பேசின மாதிரி நான் காசு கொடுத்துட்றேன், அந்த வீடு இருக்கிற அந்த இடம் அதை மட்டும் எனக்கு வந்து கிரையம் பண்ணி கொடுத்துருங்க, அதனால் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன காசு கேட்டிங்களோ அந்த காசு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது பையன் சொல்கிறான். இப்போ மறுபடியும் ஒரு பெருமூச்சு விடுறாரு. சரி, எப்படியோ நமக்கு காசு வந்துடுது, நாம் இந்த இடத்த வந்து அவர் பேரில் எழுதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன நிம்மதியோடு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போது அந்த துறவி அந்த சீடர்கிட்ட கேட்குறாரு, இப்போ நீ சொல்லுப்பா, இப்போ என்னென்னா இது வந்து ஒரே சுச்சுவேஷன் தான், அந்த வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இப்போ என்னென்னா முதல்ல அந்த மனிதர் அந்த வீடு வந்து தன்னோட தான் நினச்சாரு, அதனால் ரொம்ப கவலையோட ரொம்ப சோகத்தோட கதறி அழுதுகிட்டு இருந்தார். அடுத்த வினாடி அந்த வீடு அவரோட இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த சோகம்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. அந்த வீடை மற்றவங்க மாதிரி சாதாரணமாக நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் மறுபடியும் அந்த வீடு வந்து சரியாக வந்து விற்கலை, அந்த அட்வான்ஸ் மட்டும் தான் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே போன சோகம் மறுபடியும் அவருக்கு வந்துருச்சு. ஆனால் கடைசியாக எப்படியோ ஒன்று அவருக்கு தேவையான காசு வந்த உடனே அந்த வீடுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அப்போது அவருடைய சோகம்லாம் பறந்து போயிடுச்சு. நீ கேட்டதுக்கு ஒரே ஒரு பதில் தான்ப்பா இருக்குது. அது என்னன்னா பற்று. எப்போ நீ வந்து ஒரு பொருள் மேலேயோ இல்லை மனிதர்கள் மேலேயோ நீ அதிகப்படியான பற்று வைக்கிறியோ, அப்போது உன்னை அறியாமலே அந்த சோகமாகட்டும் கவலையாகட்டும் இது எல்லாமே உன்னை அறியாமலே உனக்கு வந்துடும். ஆனால் இந்த துறவிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த பற்றுகள் இல்லாமல் இருப்பாங்க. அதன் காரணமாக தான் அவங்க எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் எந்த ஒரு துக்கமுமே இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஒரு விளக்கம் சொன்னார். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தாங்க. எப்போ நாம் ஒரு பொருள் மேலே அதிகப்படியான பற்று வைக்கிறோமோ, அதாவது பற்றுங்கிறது வேறங்க, அன்புங்கிறது வேற. நம்ம எப்போ அதிகப்படியான பற்று வைக்கிறோமோ அந்த சமயத்தில் தான் அந்த பொருள் நம்மளை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற அந்த கவலை நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த பற்றுங்கிறத நீங்கள் கொஞ்சமாக குறைச்சிங்க. தாராளமாக நீங்கள் இந்த துக்கம் கவலையெல்லாம் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.